நண்பர்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். அதாவதுங்க, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களையும் அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறது. இந்த பக்கம் ஒரு இடத்துல குளிக்க போகிற இடத்துல யானை அப்படியே ஒரு அம்மாவை அமைக்கிருச்சு. இப்படி ஏகப்பட்ட விஷயம் நம்ம உலகத்தில் நாட்டில் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நேராக சம சினிமாக்குள்ளே போகிறோம். ஒரு 10 நாள் ஆகி போச்சு ஆட்சி கட்டில் ஏறி. என்னென்ன பண்ணணும் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சாச்சு. இனி எப்படி முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி முதல்வர் ஐயா யோசிப்பார்ல. எல்லா துறை செயலாளரும் வாங்க உட்காந்து அவங்க ஏரியாவெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி மீட்டிங்கை போட்டு அக்கு வேற ஆணி வேற பிரித்து வச்சிருக்காரு பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் ஒரே கலகலகலன்னு இருந்துச்சு. என்னென்னா அமைச்சர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சா தான் உட்காருவோம்னு ஒரே ஆடம். சடக்குன்னு வாங்கன்னு கூப்பிட்டு போய் செங்கோட்டையனையை பிடிச்சி உட்கார வச்சு, ஓகேவா போட்டுமா அந்த பக்கம் புசியானதையை பிடிச்சி உட்காருங்க, நல்லா வேலை வருங்க, டாட்டா பை பை அப்படின்னு கிளம்பிட்டார் முதல்வர். இவங்க 2 பேரையும் மட்டும் பிடிச்சி குத்த வச்சாங்களே. மற்றவங்களாம் ஐயா நான் எங்களையும் குத்த வைக்க, இருந்தாலும் நாங்களே உட்காந்துக்கிறோம், எங்களோட இதை பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பி ஹாப்பி அப்படின்னு எல்லாருமே சருன்னு. இதில் வேற கலாய்வுக்கு வேற சருன்னு போயிட்டாரு விளையாட்டுத்துறை அமைச்சர். அப்படியே பொறுப்பேற்றுக்கிட்ட அமைச்சர்கள்ல நம்ம ஆனந்த ஐயாவும் ஆதவர்ஜுனா ஐயாவும் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இந்த வருங்க இந்த சால்வை பூங்கொத்து துண்டு இதெல்லாம் கொண்டு வராது, எங்க காசு வேஸ்ட். அதுக்கு பதிலாக நல்ல அறிவு சார்ந்த புஸ்தகங்கள், நல்லா படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான புஸ்தகங்களை கொண்டு வந்தா வாங்கிக்கிறோம் இருக்காங்க. அதனால யாரெல்லாம் போய் பார்க்க போறீங்களோ எல்லாம் பெரிய பெரிய புத்தகம் வாங்கி கொண்டே கொடுத்துருங்க. தஞ்சாவூர் பக்கம் நம்ம முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா போனாங்கல்ல, கட்சிக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கட்சிக்காரங்க முகத்துலலாம் கொஞ்சம் அப்படியே கலவரமும் கவலையுமா இருந்துச்சு. கவலையே படாதீங்க, நாம தான் இப்பயும் ஆட்சி பண்ணுறோம். நம்மளுடைய திட்டங்கள் எப்படி போய்கிட்டே இருக்குதோ, எவ்வளவு தூரம் போதோ அவ்வளோ தூரத்துக்கு நாம தான் ஆட்சியில் இருக்கிறோன்னு கவலைப்படாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் மட்டும் இல்லை, மேடையில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை, எதிரில் இருக்கக்கூடிய கூட இங்கே சோகமாக உட்கார்ந்து காட்சி பார்க்க நாம் சோகப்பட இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நம்முடைய திட்டங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷம் ஆட்சி பொறுப்பில் வந்தப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு, நெசவாளர்களுக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு, அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு, பெண்களுக்கு, மகளிருக்கு, ஆசிரியர்களுக்கு, இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை யாரும் மறுத்திட முடியாது. நான் வெற்றி வாய்ப்பு இழந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்ற போது புதிய ஆட்சிக்கு பொறுப்பேற்றக்கூடியவர்களுக்கு நான் வாழ்த்து சொன்னேன். நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த அறிக்கையை படிச்சிருப்பீங்க. வாழ்த்து சொல்கிறத சொன்னேன்.
புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சேன். ஆக நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இன்றைக்கு அது எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவே தான் சொன்னேன், நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். தொண்டர்களை உற்சாகப்படுத்தி பேசுற தலைவர் தான் உயிர் போட கட்சியை நடத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது நம்ம கலைஞர் ஐயாவுடைய தீர்க்கமான வசனம். அந்த விஷயத்தை பின்பற்றி கவலையே படாதீங்க. நாமளை அழிச்சிருவோம், நம்ம அழிஞ்சிருவோம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பீனிக்ஸ் பறவை ஞாபகப்படுத்துங்க, அப்படியே பறந்து வருவோம்கார். தோற்று விட்டது மாதிரி, அதுவும் படுதோடு அடைந்து விட்டது மாதிரி இத்தோடு திமுக கதை முடிஞ்சிருச்சு அப்படி என்று கவிதை இரங்கல் பாடுவதற்கு கூட முன் வந்திருக்கிறார்கள். நம்முடைய இன எதிரிகள் அந்த சூழ்ச்சியில இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தேர்தலை பார்த்திருக்கு. 1949 தொடங்கிய நம்முடைய கழகம் தொடர்ந்து 52 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 57 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 62 நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு 67 நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, 71 இப்படி தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல்களில் பல வெற்றிகளை கண்டதுண்டு, பல தோல்விகளையும் நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் தோல்வியடைய நேரத்தில் தான் திமுக எப்பொழுதுமே ஒரு பினிக்ஸ் பறவையை போல கிளர்ந்து எழக்கூடிய நிலையில் அது வரும். அப்படியே கேரளா பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே காங்கிரஸ்காரர்களா நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தா எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணி முடிச்சு எல்லாம் வந்தாச்சு. ஆனால் 3 பேர் சண்டை ஓட்டு கிடக்காக நான் தான் முதலமைச்சர் ஆகணும். ஒரு கட்டமாக பேசி எல்லாம் பண்ணி வீடி சதீசன் ஐயா முதலமைச்சர் ஆக்கி விட்டு அங்கேருந்து கார்கே ஐயா, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் வருகச்சியாக வந்து ஐயா உன்னை ஆக்கியாச்சு, நல்லா ஆட்சி நடத்தி பேர் வாங்கி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. വടശ്ശേരി ദാമോദര മേനോൻ സതീശൻ എന്ന ഞാൻ നിയമം വഴി സ്ഥാപിതമായ ഭാരതത്തിൻ്റെ ഭരണഘടനയോട് നിർവ്യാജമായ വിശ്വസ്തതയും கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஐயா அவர்கிட்ட மைக்க வச்சாங்க. அவர் கொஞ்சம் அப்படியே ஒரு திணறு மாதிரி இருந்த மாதிரி இருந்தாலும் சமாளிக்கிறார். என்னன்னா நாங்கள் முதல்வர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம், இருமொழி கொள்கை தான் தாவேகா கொள்கைங்கிறத உறுதியாக இருந்திருக்கு, அதில் ஏதோ மாற்று கருத்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். இந்த பிஎம்ஸ்ரீயை பற்றி பேசியிருக்கிறோம். குறிப்பாக 1ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறந்துரும் ஜூன் 1ன்ட்டார். இங்கே தான் பசங்க ஊரம் டர்ராகிறாங்க. இதுதான் இன்னைக்கு தான் முதல் ரிவ்யூ நடந்திருக்கு. அதை பற்றியும் பேசியிருக்கிறோம். எதெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ நம்முடைய கொள்கை சார்ந்து, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறைக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது, அதை சார்ந்து விரிவாக நம்ம பேசுகிறோம். இருமொழி கொள்கை என்பது நம்முடைய பள்ளிக்கல்வியில் மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கையில் ஒன்று இருமொழி கொள்கை என்பது நேரத்தில் தெரியப்படுத்துகிறோம். அடுத்தடுத்த கூட்டங்களில் அடுத்தடுத்த அப்டேட்ஸையும் தரும். நம்முடைய இருமொழி கல்வி என்பது அவரவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழி ரொம்ப முக்கியம். உறவுகளோடு பேச தாய்மொழி, உலகத்தோடு பேச ஆங்கில மொழி என்பதில் தான் நம்ம உறுதியாக இருக்கிறோம். அடுத்த கூட்ட ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு அடுத்த கட்ட படிக்கை குறித்து தெரிவிக்கப்படும். அப்படியே நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தஞ்சாவூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காருனா அங்க வச்சு சொல்லியிருக்கார், நாம என்னைக்குமே கொள்கை அடிப்படையில் தோத்ததே கிடையாதுங்க, ஒரு பொழுதும் கொள்கையில சமரசம் பண்ணதும் கிடையாது, கொள்கை அரசியல்ல நம்ம என்னைக்குமே ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த தேர்தல் அரசியல் வரும் போகும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நம்மளை மீட்டுருவாக்கம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்காரு அவங்கள பார்த்து. மணமகள் திருவாரூர் மாவட்டம், மணமகன் திருச்சி மாவட்டம், திருமணம் நடைபெறுகின்ற இந்த இடம் தஞ்சாவூர் மாவட்டம். மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டமும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கு. யார் எந்த பக்கம் போனாலும், எந்த மாவட்டம் எந்த முடிவு எடுத்தாலும் டெல்டா எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழக பக்கம்தான் என்பதை
நிரூபிச்சு காட்டிய உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். திருவாரூர் மாவட்டத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கு ஸ்ட்ராங்கான அந்த பேஸ்மெண்ட்டை போட்டவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அவரை நீங்க என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டீங்க. திருவாரூர் மாவட்டம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த டெல்டாவுமே என்றைக்குமே கழகத்துடைய கோட்டையாகத்தான் விளங்கி கொண்டிருக்கு. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் போல மக்கள் பணிகளை தொடர்ந்து நாம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதல் படி அதை நாங்க தொடர்ந்து செய்வோம். ஒரே வரியில சொல்லணும்னா, தேர்தல் அரசியல தான் நாம தோத்திருக்குமே தவிர, வெற்றி வாய்ப்பை இழந்திருக்குமே தவிர, கொள்கை அரசியல திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் தோத்தது கிடையாது, தோக்கவும் மாட்டோம். இன்னொரு விஷயத்தை அழகா சொல்லியிருக்கார். இந்த பார் கண்ணு கிளு 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 கிளுன்னா குழந்தை குடுன்னு அந்த கிளுகிழப்பையை நோக்கி போகும். அப்படியே கிளுகிழப்பையை கையில் கொடுத்தோடனே நாம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. பழையபடி அந்த குழந்தை அம்மாவை தேடி வரும். அதே மாதிரி திமுகவை தேடி மக்கள் வருவாங்க. கண்டிப்பாக நம்ம திட்டம் அவங்களை அப்படியே இழுத்துட்டு வரோம். கிளுகிழப்பு அங்கே கிடக்குங்க. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு உதாரணத்தை இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். தாயின் பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கிளுகிழப்பு ஆட்டி விளையாட்டு காமிக்கிற ஒரு ஆளை பார்த்து நிச்சயம் மயங்கும், மகிழ்ச்சி அடையும். தாயிட்ட இருந்து தாவி அந்த கிளுகிழப்பு ஆட்டுறவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துக்கும். ஆனா அந்த குழந்தை கிளுகிழப்ப காட்டுறவங்க கிட்ட நிரந்தரமா இருந்துறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதுக்கு உண்மையான பாசம்னா என்னன்னு தெரியும். தாயோடைய முகத்தை நிச்சயம் தேடி பார்க்கும். தாய்கிட்ட தான் மீண்டும் திரும்பி வரும். அது மாதிரி இப்ப கவர்ச்சி மாயஜாலத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்திருக்கிறாங்க. அப்படியே நம்ம திருமாவளவன் ஐயா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கார். என்னைய முதல்வரா வச்சு மற்ற ரெண்டு கட்சிகளும் ஒன்னா வரணும் அப்படி இப்படின்னு என்னமோ வெளியில அரச புரசலா வதந்தியா குச்சுன்னு பேசிக்கிறதாக. எனக்கு அது இப்படி அதுல ஒன்றும் இது கிடையாது, எனக்கு அதிகாரப்பூர்வமா வரல அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கார் எல்லாருக்கும். அது ஒரு காசிப்ஸ் தான் சொன்னேன். அது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. யாரும் தனிப்பட்ட முறையில் அதிகாரப்பூர்வமாக இந்த தரப்பு தலைவரோ அந்த தரப்பு தலைவரோ இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு யாரும் நம்மகிட்ட சொல்லலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது காசிப்ஸ். எல்லா இடத்துலையும் பேசுகிறது தான். அதை ஒன்றும் ரகசியமாக 1 to 1 யாரும் பேசலை. 2 தனிநபர்களுக்கு இடையில் பேசப்பட்ட செய்தி இல்லை. எல்லாம் கும்பலாக இருக்கிற இடத்துல தான் பேசுகிறாங்க. இது மாதிரி பேசுகிறாங்களா உங்களுக்கு தெரியுமா, இப்படி சொல்லிக்கிறாங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு காசிப்ஸ் தான். அது ஒரு கிசுகிசுப்பு அல்லது ஒரு முணுமுணுப்பு, அவ்வளவுதான். அதை தான் நம்ம சொல்கிறோம். இது நாங்கள் மூடு மந்திரமான ஒரு செய்திகள்ல. இது 2 பேருக்கு இடையில தனியாக நாங்கள் ஒரு மூடப்பட்ட அறையில் உட்காந்து பேசல. 10 பேர் முன்னால் தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமான்றாங்க. அப்படி பேசுறதே தப்பு, அப்படி பேசுறது நல்லது இல்லைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அது நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்களா. 5ஆம் தேதி போய் சந்திச்சோம், 7ஆம் தேதி போய் சந்திச்சோம், 8ஆம் தேதி சந்திச்சோம். இன்னமும் இந்த கூட்டணியில் இருக்கிறேன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நாளைக்கு கூப்பிட்டா கூட போய் நான் சந்திப்பேன். இதில் என்ன இருக்குது, நாங்கள் வெறும் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் நல்கி இருக்கிறோம். நாங்கள் 2 சீட்டில் ஒரு ஆட்சி அமைய முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால, பிரசிடென்ட் ரூல் இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுனால, மறுபடியும் ஒரு தேர்தல் வந்துவிடக்கூடாது என்பதனால எங்கள் கூட இருந்த கட்சிகள் காங்கிரஸ், இடதுசாரிகள் இவங்கெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு ஆதரவை நல்கி இருக்கிற சூழலில் 2 இடங்களால் ஒரு ஆட்சி அமைவதை விடுதலை சிறுத்தைகள் தடுத்துவிட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்துவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நாங்கள் அந்த முடிவை எடுக்கிறோம் என்று நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். அதிகாரபூர்வமாக அணுகலை, அதுதான் செய்தி. அப்படியே திருமாவளவன் சரிங்க, அதை ஒரு வாரமா வச்சிருங்க. இப்ப நீங்க தாவேக்காவுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிய ஒரு 25 பேர் குடு தன்னால நின்னுக்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய ஆதரவு தொடரும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் வச்சிருக்காரு. வருங்காலத்துல இப்ப அதிமுக தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்துல நம்மளோட ஆதரவு திரும்ப பெறப்படுமா? அப்போ நாங்க எங்க தோழர்களோட கலந்து பேசி தான் முடிவு பண்ணுவோம். அதாவது அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லப்பட்டது யாரால்? திரு விஜய் அவர்களால். அதிமுக என்டிஏவில் பயணம் செய்த கட்சி, பாரதிய ஜனதாவோடு இன்றைக்கும் தீவிரமான நட்பை கொண்டிருக்கிற ஒரு கட்சி. இப்போ அந்த கட்சியை சார்ந்த சிலர் அந்த கட்சியை உடைத்துக் கொண்டு வெளியே இந்த ஆட்சிக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம். ஆனால் அது குறித்தும் நாங்கள் எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழுவில் நிச்சயமாக கலந்து பேசுவோம்.
அப்படியே பாருங்க ஐயா, இந்த குதிரை பேரம்காக எத்தனை குதிரை எத்தனை பேரம் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியுது. ஆனால் உரியவே நான், எனக்கு ஒன்றும் தெரியல. குதிரையும் காணும், ஒரு கோட்டானையும் காணும், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அப்பாவியாக பேசுகிறாருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றிருக்கார். கரெக்டுங்களா? 14ஆம் தேதி 234 சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றிருந்தார். 12ஆம் தேதி சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்தல் நடந்தது. அது போட்டியின்றி சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு கட்சி சார்பாக வாழ்த்துவது பாராட்டுவது மரபு. அந்த அடிப்படையில் என்னையும் அழைத்தார்கள். நான் வாழ்த்தினேன், பாராட்டினேன், முதலமைச்சரையும் வாழ்த்தினேன். அதற்கு பிறகு எனது 2 செல்ல என்னுடைய காரில் கிடந்துச்சு. என்னை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னு நான் வெளியில் வந்தோன்னே எனக்கு தகவல் கிடைக்கப்பட்டது. அதனால் நான் யார்கிட்டையும் அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கட்சியை விட்டு நான் நீக்கிறது பிறகு நான் யார்கிட்டையும் போய் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 13ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தம்முடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது நான் தான் எந்த கட்சியிலையும் இல்லையே, எனக்கு கட்டுப்பாடு கிடையாது. அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை, எனது ஆதரவை நான் தெரிவித்துக் கொண்டேன். இதில் தவறும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கும் உங்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்தா சிபிஐக்கு போவேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு, அது அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு. இல்லை, அது ஏதோ குதிரை பேரம் பேசினது, அது உறுதிப்படுத்தணுங்க. அதெல்லாம் கிடையாது. அவரும் வந்தார், கவர்னர் மாளிகையில் அவர், நான், அண்ணன் மலர்வேந்தன், கவர்னர் முன்னிலையில் பேசப்பட்டு புகைப்படம் எடுக்கப்பட்டு அந்த புகைப்படம் எங்கள்கிட்ட இருக்குது. அன்றைக்கி எழுதிய தபால் அவர்கிட்ட இருந்து எங்கள்கிட்ட இருக்குது. அதில் எந்த முறைகேடும் நடக்கலை, சரியாக நடந்ததுன்னு கவர்னர் சரியாக கொடுத்துருக்காரு. சார், தாவேக்கால உங்கள்கிட்ட குதிரை பேரம் பேசவே இல்லை. இல்லை, அதுக்கெல்லாம் அன்றைக்கி நாங்கள் விளக்கம் தெளிவாக கொடுத்துட்டோம். அன்றைக்கி நீங்கள் பேட்டில் உங்கள் பேட்டில் எல்லா பத்திரிகைகளும் வந்துச்சு, எல்லா தொலைக்காட்சியும் வந்துச்சு. அது அன்றைக்கே முடிந்து போன சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினராக கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிற சட்டசபைக்கு என்ன சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செஞ்சுருக்கிறாங்க. அது அதனோட முடிவு கேட்டால் அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே அந்த பக்கம் அதிமுக நாங்கள் தான் அதிமுக, நீங்கள் தான் அதிமுக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நடுவில் இருந்து இப்படி குத்த வச்சு வேடிக்கை வந்துக்கிட்டே இருந்தார் செம்மல் அண்ணாச்சி. கோவம் வந்துருச்சு. இப்படி அடிச்சுட்டு கிடைக்கலையா உங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய, நான் கோவிச்சுக்கிட்டு போகிறேன்னு போயிட்டார். ஈகோ பிடிச்சவங்கள்ட்ட என்னால் வாழ முடியாது, அதனால நான் இந்த கட்சியிலேருந்து அத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொடக்குன்னு போயிட்டாருங்க. ஆனால் ஒருத்தரோட கையை பிடிச்சி நிப்பாட்டில் யாரும். நடந்த சம்பவங்கள், நடக்கும் சம்பவங்கள், அதாவது எதுவுமே திருப்தி அளிப்பதாக இல்லை. பிரச்சனை என்னவென்று சொன்னால், தலைவர்கள் மூத்த நிர்வாகிகள் இடையே இருக்கிற அந்த ஈகோ கட்சியினுடைய வளர்ச்சியை, அதாவது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தடுத்து வருகிறது என்பதை நான் உணராமல் இல்லை. அப்படியே போய் ஐயா செம்மலையா இப்படி குவாச்சிட்டு போறாரே, இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தவர் தானே, ஏதாவது நல்ல வார்த்தை 4 வார்த்தை பேசி அவரை நிப்பாட்டப்படாதா அப்படின்னு கேட்டா, இபிஎஸ் ஐயா கூட இருக்காருல அக்கரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவர் சொல்றாரு, அவர் போறாருங்க, அவர் போறதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்னொரு இடம் காலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசாருல. அதெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாவே நினைக்கல. இல்ல வெளியில போகணும்னு முடிவெடுத்தவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். அவங்க அரசியலுக்காக போறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? அவங்களுடைய அரசியல், எனக்கு அரசியல் ரீதியாக சில தேவை இருக்குது, அதுக்காக நான் இடம் மாறி போகிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. போகிறவங்க இருக்கிறவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகணும். அவர் சுயநலத்துக்கு அரசியலாக போகிறாரு. அவர் போய் இங்கே விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் போகிறத பற்றி நம்ம என்ன கருத்து சொல்லணும்? ஒன்று எஸ்பி வேலுமணி தரப்பில் 59% பொதுக்குழு உறுப்பினர் கையெழுத்து போட்டதாகவும், இப்போ அவங்க பொதுக்குழு கூட தயாராக இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. தமிழகம் எங்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏறக்குறைய 90% பேர் அண்ணன் எடப்பாடியார் பின்னால் அணிவகுத்து நிற்கிறோம். அப்படியே திண்டுக்கல் சீனிவாச அண்ணாச்சிட்ட போய், அண்ணாச்சி தாவேக்காவுக்கு குடுன்னு போய் ஆதரவு கொடுக்காங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுப்பேடா அப்படின்னு கேட்டா, ஐயா நான் இந்த கட்சியில் பொருளாளர், காசை பற்றி கேளுங்க, எங்கிட்டாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமா அதை பற்றி கேளுங்க, மீதி முடிவு எடுக்கிறது அந்த அண்ணாச்சி அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு கையை அந்த பக்கம் நீட்டு இந்த பக்கம் ஓடிட்டார்லாம். பதவியை நீக்கம் பண்றதுக்கு அதிமுக தயாரா இருக்கா? வேறு வழி அதிமுக தயாராக இருக்கிறது.
அப்போ அவங்க மேலே வழக்கு போட்டு அவங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுமா? சட்டம் என்ன செய்யறது அதை பிடிச்சி அவங்க தவற உணர்ந்து திருப்பி வந்தால் அதிமுக சேர்த்துவாங்க, சேர்ந்து வாய்ப்பு இருக்காது. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது எடப்பாடியார். நான் கிடையாது. கட்சி பொருளாளராக இருக்கீங்க அண்ணன். இப்போ பணத்தை பற்றி கேள்வி சொல்கிறேன். கட்சி நடவடிக்கை அவர் தான் முடியும். அப்படியே சேலம் தெற்கு தொகுதியில் ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்கே ஜெயிச்சார்லாம் தாவக எம்எல்ஏ, அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க போல் இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே ஏதோ சிக்கல் இருக்கும் போல் இருக்கு. மனுஷன் பதறாரு கடந்து. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்னையே இந்த தொகுதி மக்கள் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவிகளுக்கு தான் நான் உழைப்பேன் முழு மூச்சா உழைப்பேன். மற்றபடி எனக்கு மந்திரி பதவியெல்லாம் வேணாம்கார். எனத்துக்கும் தெரில. அது தப்பான வதந்தி. தேவையில்லாம யாரோ வேணும்னே என்னை வந்து கெடு, என் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் என்ற நோக்கத்தோடு செஞ்சிருக்க. அந்த மாதிரிலாம் இல்லை. எங்களுடைய ஆசை இந்த மக்கள் இன்னைக்கு வாக்கு போட்டு என்ன சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அவங்க போட்ட வாக்கு எனக்கான வாக்கு கிடையவே கிடையாது. முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் கழக தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இட்ட வாக்கு தான் அது. எங்களுக்கான வாக்குகள் கிடையவே கிடையாது. அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும். அதுக்கு தெரியும். எங்களுடைய நோக்கம் நான் மட்டுமல்ல, எங்க கழக நிர்வாகிகள் எல்லாத்தோட நோக்கமும் அவர்களை எங்க கழக தலைவரை தமிழ்நாட்டில் முதல்வர் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவ்வளவு களப்பணிகளை ஆற்றினோம். இந்த தமிழ்நாட்டு மக்களும் சரி, நாங்களும் எங்க உழைப்பையும் சேர்த்து இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆக்கிட்டோம். அது போதும். எங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். யாரும் எங்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்ல. நான் இது வரைக்கும் என் வாழ்நாளிலே 30 ஆண்டு காலமாக அவர் கூட எதுவுமே நான் அவர்கிட்ட கேட்டதே கிடையாது. எல்லாமே அவர் பார்த்து கொடுத்ததுதான். என் கழக தலைவரும் என் பொதுச் செயலாளரும் பார்த்து கொடுத்ததுதான். இந்த மாவட்ட கழக செயலாளர் பதவியாகட்டும், இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பதவியாகட்டும், இது அவங்க கொடுத்ததுதான். நான் எதுவும் கேட்கவே மாட்டேன். என் கழக தலைவர் என்ன கொடுத்தாலும் செய்யலாம். நான் சட்டமன்ற உறுப்பினராகவே பணியாற்றுவேன். அப்படியே மக்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க, இந்த எலெக்ஷனை ஒட்டியாது இதுன்னு அப்படியே ஓடி போச்சு. இந்த புள்ளக்காடு ஊரை எங்களை எங்கேயாவது கூட்டு போகப்படாதான்னு நச்சரிக்கும்ல. எங்கே கூட்டிகிட்டு போனிய? பள்ளிக்கூடம் திறக்க போகுது இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குல்ல, இதுக்குள்ளே எங்கேயாவது போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் எல்லாரும் சொல்லுதாவோ கொடைக்கானல் பக்கம் மட்டும் போகாதீங்க, பூரா கூட்டமாக அங்கே தான் கிடக்குங்க, எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிய அப்படின்னு கேட்டால் பதில பாருங்க எப்படி வருதுன்னு. எல்லா இடத்துக்கும் போகிறோம், கொடைக்கானல் போகிறோம், ஊட்டி போகிறோம், ஏற்காடு போகிறோம் அப்படின்ட்டு பாப்புலரான இடமா போயிட்டுருக்கோம். அதனால் இந்த தடவை நாங்கள் நினச்சோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பக்கத்தில் இருக்கிற சிறுமலைக்கு போகலாமே அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குங்க. பொள்ளாச்சி சார்ந்த அதாவது ஃபால்ஸோ அல்லது ஏதாவது ஆறு போகிற ஏரியாவில் குழந்தைகளை கூப்பிட்டு போய் அவங்கள குளிர்ச்சியாக மகிழ்ச்சியாக விளையாட வைக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கோம். நாகூர் தர்காவுக்கு போய் நல்லா குடும்பத்தோட போய் ஃபேமிலியோட கொண்டாடிட்டு வந்தோம். அருமையாக இருந்துச்சு, கிளைமேட் அருமையாக இருந்துச்சு. உலைக்கு அருவி, அப்புறமா வந்துட்டு திருப்பரப்பு, குற்றாலம் இங்கெல்லாம் போயிருந்தேன். டைனோசர் பார்க், கன்னியாகுமரி, ஊட்டி, கொடைக்கானல், கோவா சூப்பராக இருந்துச்சு. கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கொடைக்கானல் கொஞ்சம் சில்னஸாக இருக்கும், நல்லா கூலாகவும் இருக்கும். அடிக்கிற கோடை வெயிலுக்கு குற்றால ஒரு குளியலை போட்டுட்டு பழனியில் ஒரு தரிசனத்தை பண்ணிவிட்டு இப்போ அது இல்லாமல் கோடை லீவ் முடிய போகுது, ஃபேமிலியில் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இந்த வாரம் எண்டில் போயிட்டு வரலான்னு ஒரு முடிவில் இருக்கு ஐயா. நார்த் இந்தியா அந்த மாதிரி டைம்ல வெக்கேஷன் போகிறதுக்கு ஒரு ஆசை இருக்கு. கொடைக்கானல் ஊட்டி போயிட்டு சும்மா ஜாலியாக இருந்துட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக எல்லாரும். சம்மர் லீவுக்கு எங்கேயாவது கூப்பிட்டு போனால் அடம் முடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் கொடைக்கானல் போகலான்னு பிள்ளைங்களை கூப்பிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட முடிவாக இருக்கு. குற்றாலம் போகலான்ட்டு ஒரு பிளான் இருக்கு. ஒரு வாரம் தங்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. சுற்றுலா தலங்களுக்கு வந்து நாங்கள் வந்து காந்தலூர் போயிட்டு வந்தோம். காந்தலூர் கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நாள் கொடைக்கானல் போகலான்னு இருந்தேன். இந்த தடவை தான் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நாங்கள் போய் எல்லாம் சுற்றி பார்த்தா எல்லாம் நல்லா இருந்துச்சு. குணா படகு சவாரி எல்லாமே போயிட்டு வந்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரீசெண்டாக வால்பாறை போயிருந்தோம். வால்பாறை வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கும் சரி மழைக்கும் சரி நல்லா செட் ஆகிற மாதிரி பிளேஸு. கிட்ஸோடு நாங்கள் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். வால்பாறை இப்போ மான்சூன் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாமே இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாருமே இப்போ லீவுனால எல்லாமே அங்கே போய் என்ஜாய் பண்ணுறாங்க. பிடிச்ச சுற்றுலாத்தலம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடுங்க. எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா டைம் போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்னஸ்ஸு எல்லாம் நல்லா இருக்குங்க. சரி, இது வரைக்கும் தர்பாரில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.